வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் சிந்தனை உரை வழங்குவதற்காக உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்குரிய பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஈரோடில் இருந்து வெண்ணலை வழியே நம்மிடையே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்னதாக அம்மாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகள். 2002 அம்மா அவர்கள் மனவளக்கலையில் இணைந்து மனவளக்கலையில் டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்ஏ பட்டங்களை முடித்துள்ளார்கள். ஈரோடு அறிவுத்திருக்கோயிலில் திட்ட அலுவலராக கடந்த 8 ஆண்டுகளாக குரு சேவை செய்து வருகின்றார். ஆழியாறு விண்ணலை வழி நிகழ்வுகளிலும் நமது மலேசிய வேதாத்திரிய சத்சங்க நிகழ்வுகளிலும் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் நேரடியாகவும் பயிற்சி வகுப்புகளை மிக திறம்பட குரு சேவை செய்து வருகின்றார்கள். அம்மா அவர்களின் குரல் வளம், மொழி வளம் பாராட்டிற்குரியது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இன்றைய சிந்தனை உரையாகிய கடவுள் எங்கே இருக்கின்றார் என்பதை விளக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, துணை. எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள் இருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆசானின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கும் இருபால் மெய் என்பர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி வரவேற்று கடவுள் எங்கே இருக்கிறார் என்ற சிந்தனை உரையை நாம் நம் குருமகா நினைவில் நின்று சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகரிஷியுடைய கவியை மிக சிறப்பாக அம்மா அறிமுகத்துல சொன்னாங்க. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை உணர்ந்து அந்நிலையில் வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால். அந்த குரு யாருன்னா, கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அந்த கடவுளுடைய தன்மை என்ன என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்தவர். அவரைத்தான் நாம குருமகான் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்தில் பல்வேறு காலகட்டங்களில் மக்களுக்கு இந்த கடவுள் தன்மை என்ன, கடவுள் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன, மனிதர்கள் எதனால் எந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்கள், செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருப்பது எது, இதையெல்லாம் உணர்த்துவதற்காக உணர்ந்தவர்கள், அதை உணர்ந்தவர்கள். அதுதான் மகரிஷி அந்த கவியில, அம்மா சொன்ன கவியில சொல்லுவாங்க. தன்னை உணர்ந்து அந்நிலையில் வாழும் தனிக்கருணை வடிவான குருவடைந்தால். குரு சாட்சாத் பரபிரம்மம். பிரம்மம்ங்கிறது எதுனா இறைவன். அந்த இறைவனை, இறைவனுடைய தன்மைகளை உணர்ந்தவர் தான் யாருன்னு சொன்னா குரு. அந்த குரு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தான் உணர்ந்ததோடு மட்டுமல்லாது தன்னை சார்ந்த இந்த சமுதாயமும் நன்கு உணர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தன்னை முழுமையாக சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தவர். அதனால சொல்லுவாங்க, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம். குருதான் பிரம்மமாகவும் விஷ்ணுவாகவும் படைத்தல், காத்தல், அழித்தல் அத்துணையையும் செய்யக்கூடிய தெய்வமாக, இறைவனாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அந்த வகையில நமக்கு கிடைத்த ஒரு குருமகான் மிக மிக அற்புதமானவர். இக்காலகட்டத்திற்கு மட்டுமல்ல, எக்காலத்திற்கும் கடவுள் எங்கே இருக்கிறார், இறைவனுடைய தன்மை என்ன, அந்த உயிர்னா என்ன, நாம ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோங்கிறத மிக தெளிவாக, எளிமையாக படித்தவர்களும் படிக்காதவர்களும் நன்கு உணரக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தி கொடுத்த தத்துவங்கள் தான் நம் வேதாத்திரியம். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு குருவை நாம் அடைந்தது நம்முடைய பெரும் பாக்கியம் என்றே கூறலாம். வாழ்க வளமுடன். அந்த வகையில நம் குருமகான் அவர்கள் கடவுளை பற்றிய எழுதிய ஒரு கவி. கடவுள் என்று சொல்லி விட்டான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. கட உள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன். கருணா என்னது? உயிர். அந்த உயிரை அறிந்தவர்கள் சொல்லிட்டாங்க கடவுள் உனக்குள்ளாக கடந்து போன்னு சொன்னாங்க. யாரு? உயிரை உணர்ந்தவர்கள்.
அடுத்த லைன் சொல்றாங்க பாருங்க, கருத்தறியான். அந்த உயிரை பற்றிய சிந்தனை இல்லாதவன் ஊன்றி இதை காணவில்லை. எதை? கடவுள் அப்படிங்கிறத ஊன்றி உள்ளூராக போய் பார்த்து அதை உண்மையாக உணரவில்லை. கடவுள் என்று ஆக்கினையின் குறிப்பை மாற்றி, அம்மா இப்ப தன்னையோ கடவுளையோ சொன்னாங்க இல்லையா, புருவத்திடை நிறுத்த மேலும் அந்நிலையில் நிலைக்க உன் பேதமற்ற நிலை காணும் தெய்வம்னு சொன்னாங்க. உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் அந்த கவியில அத சொன்னாங்க. அப்போ புருவத்திடை நிறுத்துவதற்கு, ஏன்னா அந்த இறைவனுடைய ஒளியை உணரக்கூடிய இடமாக இருப்பது ஆகனா. அந்த ஆகனாவின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டவன். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா மதங்களும் புருவ மத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உள்ளொளி சுடரை நீ அறிந்தாய் என்றால் நீ யார், எதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறாய், உன்னுடைய முழுமை என்ன, உன்னுடைய ஆதி என்ன, உன்னுடைய அந்தம் என்ன என்பதை எல்லாம் உணரத்தக்க ஒரு இடம் எது என்று சொன்னால் நாம் புருவத்திடை நிலைக்க நம் எண்ணங்களை அப்படி நினைக்கும் பொழுது, அதை நாம் ஊன்றி கவனிக்கும் பொழுது அந்த கடவுள் அதன் வழியாக தான் நாம் உள்ள கடக்க முடியும். அதுதான் எல்லா மதங்களும் சொல்லியது என்னன்னா, இந்த இடத்துல பொட்டு வைங்க, இந்த இடத்துல சிலுவை போடுங்க, இந்த இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், இந்த இடத்துல சொல்லுங்க. அந்த புருவ மத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய காரணம் என்னன்னா, அது இறைவனை அடையக்கூடிய ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது என்பதற்காக. ஆக்கினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கடவுள் என்ற இரு சொல்லை, கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி, கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லிவிட்டான். இந்த கட உள், உனக்குள்ளாக கடந்து போ என்ற இரு சொல்களை ஒன்றாக கூட்டி அதனுடைய பெயராக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கடவுள் என்று சொல்லி விட்டான். யாருன்னா அறிஞன், யாருன்னா அந்த இறைவனை பற்றிய உணர்ந்தவர்கள் ஒரு குறிப்பை தந்தார்கள். கடவுள்னா யாரு, கடவுள்னா எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு குறிப்பை தந்தார்கள். எப்படி? கட உள் என்ற இரு சொற்களை கூட்டி சேர்த்து கடவுள் என்று கொடுத்தார்கள். அப்ப கடவுள் என்ற பெயரை வைத்தவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா அந்த கடவுளர் நிலையை உணர்ந்த மகான்கள். கடவுள் எங்கே என்று அதை அறியாமல் கடவுள் எங்கே என்று தேடுகின்றார் பலர் அப்படிங்கிறாரு மகரிஷி. அததான் சினிமா பாட்டுல கூட சொன்னாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அலைந்தாரடி ஞான தங்கமே, இல்லையா? அந்த இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நாம அங்கு தேடினா கிடைக்குமா, இங்கு போனா எனக்கு நிம்மதி கிடைக்குமா, அங்கு போனா அந்த இறைவன் எனக்கு உதவி செய்வானா, இங்கு போனா எனக்கு இந்த இறைவன் உதவி செய்வானா என்ற நிலையில் நாம் தேடி தேடி அலைந்து 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 கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இறைவன் என்பவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா மகரிஷி இன்னொரு கவியில சொல்லுவாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. நாம கடவுளை போய் எந்த ஒரு இறை வணக்கத்திற்கு முன்பும் எந்த ஒரு கடவுளர் முன்பும் நாம எப்படி நினைக்கிறோம், கைகூப்பி தொழும் பொழுது என்ன நினைக்கிறோம்னா, இறைவா எனக்கு அதை கொடு, இறைவா எனக்கு இதை கொடு, இறைவா எனக்கு நிம்மதியை கொடு, இல்லையா? கேட்கிறோம் இல்லையா? அதை எதை கேட்கிறோம்? நம்முள் இருக்கக்கூடிய நம் உள் கடவுள், நம்முள் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை. அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? எங்கேயோ இருந்து வரலையே. நம்மளுடைய கருமையத்தில் இருந்து வெளிப்பாடாக நம்மளுடைய தேவைகள் எது, நம்மளுடைய ஆசைகள் எது, நம்மளுடைய கவலைகள் எது, இதையெல்லாம் தான் எதுவாக மாறுகிறது என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனைகளாக மாறுகிறது. அப்ப ஆசையாக இருக்கட்டும், நம்மளுடைய கவலைகளாக இருக்கட்டும், இது எல்லாம் எங்கிருந்து பிறந்தது என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எங்கிருந்து தோன்றியது என்று சொன்னால் இந்த ஐம்புலன்கள் வழியாக, மெய் வாய் கண் மூக்கு செவி, இதன் மூலமாக என்ன செய்யறோம்னா அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம், அதை தேடுறோம், இதை தேடுறோம், கேட்கிறோம், பேசுறோம். இது எல்லாமே நம்மளுடைய கரு மையத்திற்குள்ளாக இருப்பாக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அததான் சொன்னாங்க, நேற்றைய சிந்தனை இன்றைய வாழ்க்கை. விதைத்தவன் உறங்கி விடலாம், விதைகள் உறங்குவதில்லை. அதே போல நம் எண்ணங்கள் இன்று செயலாகாமல் இருக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் அந்த எண்ணத்திற்கு ஒரு வடிவம் ஏற்படும்.
அது செயல் வடிவம் எடுக்கும். அப்ப அந்த எண்ணம் செயலாக மாறும் பொழுது அந்த செயலை செய்கின்றோம். அந்த செயலை செய்ததனுடைய விளைவுதான் எது அப்படின்னு சொன்னா இன்பமோ துன்பமோ. நம்மளுடைய உணர்ச்சிகள் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இன்பமாக இருக்கிறது, இல்லை என்றால் துன்பமாக இருக்கின்றது. இந்த துன்பத்திற்கு வடிகாலாக நாம் எங்கே போய் ஒழுகிறோம் என்று சொன்னால் இறைவன் அடியை நாட வேண்டும் என்றதற்காக, எனக்கு ஒரு நிம்மதி வேண்டும், என்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம எங்க போறோம் அப்படின்னு சொன்னா நாம இறைவனிடம் சென்று முறையிடுகின்றோம். இறைவா, எனக்கு ஏன் அப்படி பண்ணின, எனக்கு ஏன் இப்படி பண்ணின, உனக்கு கண் இல்லையா, இல்லையா, நான் உனக்கு எத்தனை பிரார்த்தனைகள்லாம் செய்தேன், எதெல்லாம் நான் நிறைவேற்றினேன், ஆனா ஏன் எனக்கு இப்படி இருக்கு. எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலிற்கு ஏற்ற ஒரு விளைவு நிச்சயம், அது எத்தகைய செயலாக இருந்தாலும் சரி. அப்ப நாம ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் சரியாக இருக்கிறதா இல்லையா, அதில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா, அந்த செயலை நாம் அமைதியாக இருந்து சிந்தித்து ஆறாவது அறிவை கொண்டு சிந்தித்து விழிப்பு நிலையோடு செய்திருக்கிறோமா? அந்த விழிப்பு நிலையோடு நாம் செய்திருந்தோமே ஆனால், பின் விளைவுகளை எல்லாம் யூகித்து செய்திருந்தோமே ஆனால், தற்கால சூழ்நிலையை மனதில் இருத்தி பின் விளைவுகளை சிந்தித்து அந்த செயலை செய்திருந்தோமே ஆனால் அது பெரிய அளவில் துன்பமாக மாறி இருக்காது. ஆனால் நாம் அந்த நேரத்தில் நம்மளுடைய மனோநிலைகள் என்ன, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்மை சார்ந்தவர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம் என்ன பண்ணி விடுகிறோம் என்று சொன்னால் அதை பற்றிய பின் விளைவுகளை யூகிக்காது, தற்கால சூழ்நிலையையும் சிந்திக்காது எந்த ஒரு செயலை செய்கின்றோமோ அப்படி செய்யக்கூடிய செயலினுடைய விளைவுதான் எதுவாக மாறுகிறது என்று சொன்னால் அது ஒரு துன்பமாகவோ ஒரு வருத்த அலையாகவோ மாறுகிறது. அந்த துன்பத்தையோ அந்த வருத்தத்தையோ நாம என்ன செய்யறது தெரியல. அப்பவும் கொஞ்சம் அமைதியான நிலையிலிருந்து சிந்தித்தோமே ஆனால் நாம் செய்த செயல் என்ன, அந்த செயலில் எதை நாம் கொஞ்சம் சரிவர செய்யவில்லை, அந்த செயலுக்கு ஏற்ற விளைவை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விளைவாக வந்திருப்பது இறைவன். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைத்திருக்க மகரிஷி அழகா சொல்றாங்க. கை தட்டினோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஓசை வரும். அதுதான் முன்னாடி நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும், வினை விதைச்சா வினை அறுப்பான், தனை விதைச்சவன் தனை அறுப்பான். நாம விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா வரும். எத்தனையோ விஷயங்களை நம் முன்னோர்கள் உணர்ந்ததை எளிமையாக சொல்லி வைத்திருந்தார்கள். நாம எந்த ஒரு செயலை செய்கின்றோமோ அதற்கு ஏற்ற விளைவு நிச்சயமாக வரும். அந்த விளைவுதான் எது என்று சொன்னால் இறைவனாக வெளிப்படுகிறார். அந்த வெளிப்படும் கூடிய நேரத்தில் தான் அது இன்ப உணர்வாக வந்தால், நான் செய்தேன் என்னன்னா என்னுடைய அறிவை கொண்டு நான் விழிப்பு நிலையில் இருந்த பொழுது நான் சரியாக செம்மையாக யோசித்து செய்ததனுடைய விளைவு நான் இன்றைக்கு இன்பத்தை அனுபவிக்கிறேன். அதை கொஞ்சம் விழிப்பு நிலை தவறி மனம் அமைதி இல்லாத போது பின் விளைவுகளை யூகிக்காது செய்யக்கூடிய செயல்களினால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்யக்கூடிய செயல்களுடைய பின் விளைவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் அதனுடைய விளைவாக வரும் பொழுது அந்த வருத்தத்தை, அந்த ஏமாற்றத்தை, அந்த கவலையை நம்மளுடைய மனம் பக்குவமாக அதை ஆராய்ச்சி செய்யாத முடியாத பொழுது, தனக்கு ஒரு வடிகால் தேவையாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யறோம்னா நமக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை வேண்டி இறைவா இதை சரி பண்ணி கொடு கேட்கிறோம். கேட்கும் பொழுது நாம் சிலை வணக்கத்திற்கு முன்பு பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறோம்? சிலைய பார்க்கிறோம். சிலைய பார்க்கும்போது எதை கவனிக்கிறோம்னா நம்முடைய எண்ணங்களை. அதான் கடவுளை வணங்கும் போது கருத்தை உற்றுப்பார், நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய்.
அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கடவுள், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நாம் உள் இருந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்து பார்க்கும் பொழுது அதை கடவுளாக அந்த சிலை முன்பாக, ஏன்னா ஏதோ ஒரு வடிகால் தேவையாக இருக்கிறது, அப்படி நாம நினைச்சு உருவாக்கிய உருவங்கள் கடவுளாக. சரி, அந்த சிலை வணங்குகிறோம். அந்த சிலையை செய்தவர் யார்? வெறும் கல்லாக அங்கங்கே கிடக்கக்கூடிய கல்லாக, பாறை கல்லாக இருக்கக்கூடியது. அது கல்லாக இருக்கிற வரைக்கும் அந்த கல்லிற்கு மதிப்பு கிடையாது. நாம போகும்போது கல்லு காலில தட்டினா நாம என்ன நினைப்போம்? சே, இந்த கல்லை இங்க போட்டது யாரு? என் காலில இந்த கல்லு பட்டு, காலு கல்லுல பட்டுச்சுன்னு சொல்ல மாட்டோம். அதுவும் கல்லுல காலு வந்து பட்டுருச்சுன்னு, பட்டு எனக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருச்சே, யாரு இப்படி போட்டா இல்லையா? மற்றவர்கள் மேல் ஒரு எரிச்சலை, ஒரு கோபத்தை நாம் உண்டாக்குகின்றோம். அதே கல், அதே கருங்கல், அதே பாறை ஒரு சிற்பியினுடைய கையில் பட்டு அது அழகிய ஒரு சிற்பமாக ஒரு உருவம் வடிவெடுத்த பின் மனிதர்களால் அந்த கருங்கல் எதுவாக மாறியதுன்னா ஒரு அழகிய சிற்பமாக. அந்த அழகிய சிற்பமாக மாறிய அந்த கல்லை நாம என்ன பண்றோம்னா கோவில்ல போய் பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்ணும் பொழுதும் அங்கே என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால், மனிதர்களுடைய எண்ணத்தை கடவுள் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மந்திரம், யந்திரம், தந்திரம் என்ற 3 செயல்பாடுகளை கொண்டு நாம என்ன பண்றோம்னா அந்த கோவில்ல அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுகிறோம். மந்திர உச்சாடனங்கள் மூலமாக அந்த சிலைக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜிய, ஒரு நல்ல ஒரு காந்த அலைகளை நாம் கொடுக்கின்றோம். அந்த மந்திரமாக இருக்கட்டும், யந்திரமாக இருக்கட்டும், அந்த கொடிமரத்தில் இருந்து அந்த வான்காந்த சக்தி அந்த சிலைக்கு வருவதற்கு ஏற்ற தந்திராசையும் என்ன செய்யறோம்னு சொன்னா, அதை யார் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், அந்த சிலைக்கு அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்கறாங்கன்னா அங்கு மனிதர்கள் தானே. அப்ப அந்த கடவுளுக்கும் அந்த சிலையை வடித்தது மனிதன், அந்த கடவுளுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுத்தது யாருன்னு சொன்னா அந்த மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு. கடவுள்னா நாம யாரு நினைக்கிறோம்? எப்படிப்பட்டவராக நினைக்கிறோம்? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை செய்பவர் இறைவன். படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முச்செயல்களை செய்பவன் இறைவன் என்று சொன்னால் ஒவ்வொரு உயிர்களும் அந்த செயலை மிகச் சரியாக செய்கின்றதல்லவா? ஆண் பெண் சேர்க்கையினால், அந்த ஒரு துளி விந்துநாத சேர்க்கையினால் ஒரு உருவம், ஒரு படைத்தல் அங்கு ஏற்படுகிறது. தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுது அந்த கருவிற்கு தேவையான சக்தியை எல்லாம் தொப்புள் கொடி வழியாக அந்த தாய் உண்ணக்கூடிய உணவின் மூலமாக, ரத்தமாக, ரசமாக, இப்படி ஒவ்வொரு 7 தாதுக்களாக மாற்றத்தை உண்டு பண்ணி அதை அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த சிசுவிற்கு கொடுப்பது யார்? வெளியிலிருந்து இறைவன் செய்யவில்லை, நம்முள் இருந்து நம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் அறிவாக இருந்துதானே அந்த செயலை இறைவன் செய்கின்றான். அப்ப கடவுள் எங்கே இருக்கிறார்? தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் இறைவன். அந்த தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவன் என்னுள்ளும் மற்ற உயிரினங்களுக்குள்ளும் அல்லவா இருக்கின்றார். இத கண்ணதாசன் மிக சிறப்பான ஒரு கவியில சொல்லியிருப்பார். அவன் தான் கடவுள் அப்படிங்கறதுல மிக மிக அழகான தத்துவங்களை கண்ணதாசன் கொடுத்திருக்கிறாருங்க. ஆகாயத்தின் மேல் இருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பான், மனித நாட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான், அவன்தான் இறைவன். வெளியில இருந்து மனிதர்களை என்ன செய்யறாங்க? ஆட்டி வைக்கக்கூடியவன் இறைவன். பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அவனை புரிவதற்கான வழிகளை சொன்னவர்கள் தான் யார் என்று சொன்னால் அந்த 6வது அறிவை முழுமை பெற்று விழிப்பு நிலையோடு இருந்து
விழிப்பு நிலையோடு இருந்து கடவுள் தன்னுள்ளாக கடந்து தன்னுள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை, அந்த இறையை, அந்த இறைவனை, அந்த உயிரை, அந்த அறிவை உணர்ந்தவர்கள்தான் அந்த பூச்சியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அவனை புரிந்து கொண்டதால் அவனுக்கு பெயர் எப்படி வச்சாங்கன்னா கடவுள்னு வச்சாங்க. அந்த கடவுள் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, தனக்குள்ளாக கடந்து போகும் பொழுது இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் தனக்குள்ளாக தெரியும். அத காட்டினதுதான் என்னன்னா பக்தி மார்க்கத்துல கிருஷ்ண பரமாத்மா. மண்ண வாயில போட்டுறாரு கிருஷ்ணர். அவருடைய தாய் எங்க வாயை திற, காமி அப்படின்னு சொல்றாங்க. வாய் ஆன்னு திறக்கிறார். திறக்கும் பொழுது இந்த பிரபஞ்சங்கள் அத்தனையும் எங்க இருக்குதுன்னா அவருடைய வாய்க்குள்ள காமிக்கிறார். ஏன்னா அந்த இறைவன், அந்த பிரபஞ்சம், அந்த முழுமை என்பது வேறு எங்கும் இல்லை, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அறிவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அறிவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்வாக உணர்ந்தவர் தான் யார் என்று சொன்னால் அந்த இறைநிலையை உணர்ந்தவர். அவரைத்தான் நாம குருன்னு சொல்றோம், மகான்கள்னு சொல்றோம், இறைவன் சொல்றோம், பிரம்மான்னு சொல்றோம், விஷ்ணுன்னு சொல்றோம், ஜீசஸ்ன்னு சொல்றோம், அல்லான்னு சொல்றோம். பெயர்கள் வேறு வேறு, ஆனால் எல்லாம் ஒன்று இல்லையா? அப்ப நமக்குள்ளாக அந்த சிசுவாக இருக்கக்கூடிய, அப்ப அங்க படைத்தலை செய்தது யார் என்று சொன்னால் நாம். அங்க படைத்தல் நடக்கிறது, காத்தல். அந்த சிசு சரியான முறையில் வளர்வதற்கு ஏற்ற சக்தியையும் ஆற்றலையும் உணவையும் நமக்குள்ளாக இருந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம் அல்லவா? அங்க காத்தல் தொழிலையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட 9 மாதங்கள் 10 நாட்கள் கடந்து அந்த சிசு, அந்த குழந்தை சரியாக முழுமையடைந்து இனிமேல் இந்த நிலத்தில் விழுந்தாலும் அது சரியான முறையில் வளரக்கூடிய ஒரு தன்மை அதற்கு கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது தாய் வேறு செய்வேறாக பிரித்து கொடுப்பது யார்? இன்னைக்கு நாம நினைக்கிறோம், இன்னைக்கு விஞ்ஞான கருவிகளை கொண்டு நான் மருத்துவரின் உதவியோடு அந்த குழந்தைய நான் தனியா பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா ஆட்டிற்கும் மாட்டிற்கும் குருவிக்கும் கோழிக்கும் எந்த மருத்துவத்தில் எந்த டாக்டர் வந்து பிரசவம் பாக்குறாங்க? வீட்டுல அழகான ஒரு குருவி என்ன பண்ணுச்சுதுன்னா, அங்க அதாவது அந்த இறைவன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் ரசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய அழகு, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் அத்தனையும் நாம முழுமையா பார்க்கும் பொழுது நாம் இன்னும் அதை சரியாக உணரவில்லையே என்ற ஏக்கம் எழுகிறது. அழகா குருவி 2 வந்துச்சுங்க வீட்டுக்கு. கொடி பக்கத்துல அழகா ஒரு கூடு. அந்த கூடு கட்டுறதுக்கு இன்னைக்கு நாம குடியிருக்கக்கூடிய வீடு கட்டுவதற்கு பல இன்ஜினியர் கிட்ட நாம டிசைன் கேட்கிறோம், பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்றோம். இந்த டிசைன் பாருங்க, இது சரியா இருக்கு, அந்த டிசைன் பாருங்க, அது சரியா இருக்கா? எத்தனை பேர்கிட்ட உதவி கேட்கிறோம், உதவி நாடுகிறோம். அந்த குருவி என்ன படிச்சதுங்க? எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சது? சிவில் இன்ஜினியரிங் படிச்சுதா? தரமான சிமெண்ட் எது, தரமான செங்கல் எது, தரமான மண் எதுன்னு எந்த உயிரினமாவது தெரிஞ்சுதானா? இல்ல. ஆனா அது அதற்கு ஏற்றாற் போல ஒரு தகவமைப்பை கொண்ட ஒரு கூட்டை கட்டுகிறது என்று சொன்னால் அதை அதனுள் இருந்து இயக்கி வைப்பது யார்? அந்த சிட்டுக்குருவி அழகா என்ன பண்ணிச்சதுன்னாங்க, ஒவ்வொரு புல்லும் ஒவ்வொரு குச்சியுமா கொண்டு வந்து அழகா சூப்பரா அந்த கூட அழகா பின்னி இருந்தது. அதை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்தது. அது நான் ஒவ்வொரு நாளும் ரசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அழகா முட்டை போட்டிருந்தது, 2 முட்டை. குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா கிச்சு கிச்சுன்னு ஒரு சின்ன சவுண்ட் அழகா வந்தது. பார்த்தா அங்க கூண்டுக்குள்ள 2 குஞ்சுகள். அப்ப அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குஞ்ச வெளியில கொண்டு வந்தது எந்த விதமான டாக்டரும் இல்லையே. அப்ப அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு அது என்ன பண்ணுதுங்க, முழுமையான ஒரு வளர்ச்சி கிடைச்சதுக்கு அப்புறம் இனி வெளியில் வரும்பொழுது அந்த தட்ப வெப்பத்திற்கு ஏற்றாற் போல அதனுடைய உடல் தாக்கு பிடிக்கும் என்ற ஒரு சூழ்நிலை தெரிந்தவுடன் என்ன செய்யுதுன்னா அந்த முட்டையை அழகாக விரிந்து கொடுத்து அந்த குஞ்சு வெளிப்படறதுக்கு கொண்டு வந்து கொடுக்குதே, அதை
யார் இயக்கி வைக்கிறார்கள்? தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் இறைவன். அந்த முட்டை, அந்த குருவி முட்டைக்குள்ளும் தானே இருக்கிறான் இறைவன். ஏன்னா அந்த முட்டைய அழகா அடைகாத்து பாதுகாக்குது தாய்க்குருவி. ஆனா அந்த முட்டையில இருந்து அழகா அந்த குஞ்சு வெளி வர்றதுக்கு அந்த இடைவெளிய அத கொஞ்சம் தளர்த்தி கொடுக்கறது யாருங்க? அது இறைவன் தானே. அங்கு காக்கக்கூடிய தொழிலை செய்கின்றான் அல்லவா? வெளியில இருந்தா வருது, அந்த முட்டைக்குள்ள இருந்து தானே வருகிறது. அப்ப அதற்குள்ளாகவும் தானே இறைவன் இருக்கிறான். அப்ப அந்த குருவு குஞ்சு உள்ள இருந்து அறிவாக இருந்து இயக்கியும் அந்த குருவி குஞ்ச படைத்தது. படைத்தல் தொழிலை மிகச் சிறப்பாக செய்தது. காத்தல் அந்த குருவி குஞ்சுக்கு ஏற்ற உணவுகளை எல்லாம் கொடுத்து மிகச் சிறப்பாக காத்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்ப அங்க காத்தல் தொழிலையும் செய்கின்றது. அழித்தல் அப்படின்னு வரும் பொழுது தன்னுடைய வாழ்நாள் முடிவு ஏற்பட்ட பின் என்ன செய்கிறது என்று சொன்னால், தன்னுள் இருக்கக்கூடிய அந்த அறிவு உடல் அழிந்து விடலாம். அது வேறொரு இடத்தை தேடி போகும் பொழுது என்ன செய்யுதுன்னா, இந்த உடல்களை, இந்த பஞ்சபூதத்திலான உடலை என்ன செய்கிறது என்று சொன்னால், பஞ்சபூதங்களோடு பூதங்களாக நிலத்திற்கு அறிகுறியாக இருக்கக்கூடிய எலும்பையும் தசையவும் மண்ணோடு மண்ணாக மக்கச் செய்கின்றதல்லவா? இதையெல்லாம் நாம ஏதாவது செய்யறோமா? இறந்தவர்கள் எல்லாம் அப்படியே பூமியில் தங்கிவிட்டால் வாழ்வதற்கு ஏற்ற இடம் ஏது? அப்ப மனிதர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு சூழலை உண்டாக்குவதற்காக இந்த பரு உடல் அழிந்து விட்டால் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் மண்ணோடு மண்ணாக எலும்பையும் தசையும் மக்கச் செய்கின்றான். அந்த இரத்தமாக இருக்கக்கூடிய அந்த நீர் அதை என்ன செய்யறாருன்னா, நீரோடு நீராக, காற்றோடு காற்றாக, இப்படி பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக பிரிந்து கொள்ள அதை சிதைக்கக்கூடிய தன்மை. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து புதைத்த ஒரு உடலை தேடி பார்க்கும் பொழுது அங்கு உடல் அங்கு இல்லை. அப்ப அந்த அழித்தல் தொழிலையும் செய்வது யார்? எங்கிருந்தோ இறைவன் நம்மை ஆட்டி வைக்கவில்லை, நம்முள் இருந்து நம்மையெல்லாம் இயக்கி நம்மையெல்லாம் காத்து கொண்டு இருப்பவன் யார் என்று சொன்னால் அவன்தான் இறைவன். அத கண்ணதாசன் மிக அழகாக சொல்றார் பாருங்க. பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான், பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். புகழுக்காக, அந்த புகழுக்கு அடிமையாகிவிட்டோமே என்று சொன்னால் அங்கு தனது என்ற தன் முனைப்பு கர்வம் எழ ஆரம்பிக்கும். அந்த கர்வம் எழும் பொழுது என்ன ஆகும்னா, அங்க ஒரு மாயைக்குள்ள நாம சிக்க ஆரம்பிப்போம். அப்போ தேவையில்லாத தீய காரியங்களை, மற்றவர்களை மனம் நோக செய்யக்கூடிய காரியங்களை நாம செய்ய ஆரம்பிப்போம். அத மிக சிறப்பாக சொல்றார். அப்ப அந்த புகழுக்காக நாம புகழுக்கு பின்னாடி போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அங்கு கொஞ்சம் தன் முனைப்பு எழ ஆரம்பிக்கும். தன் முனைப்பு எழ ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னா அங்கு நாம் தேவையில்லாத தீய கர்மா, நம்முடைய எண்ணங்களில் தூய்மை இருக்காது. நம் சொற்கள், நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை துன்பப்படுத்துமா, அதனுடைய விளைவு என்ன, பின்விளைவு என்ன என்பதை மனம் யோசிக்காத பொழுது அது தீய கர்மாவாக மாறிவிடுகிறது. அப்ப தீய செயல்களுக்கு ஏற்றார் போல மற்றவர்களுடைய மனதை நாம் புண்படுத்தினார் போல நம்முடைய மனதை யாரோ ஒருவர் மூலமாக புண்படச் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பவன் இறைவன். அப்ப அந்த இறைவனாக இருப்பது எங்கு அப்படின்னு சொன்னா, நம்முள் இருக்கக்கூடிய நம்மளுடைய செயற்கரிய செயல்கள். அது நல்ல செயல்களாக இருக்கிறதா, மற்றவர்களை மனம் நோகச் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கிறதா என்பதை பொறுத்து இல்லையா? அதைத்தான் அவரு கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்றார். பின்னர் புகழுக்காக வாழும் போது புரட்டியும் எடுப்பான், அவன்தான் இறைவன். பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான், அங்கே தேனை வைத்ததை தேனிக்கும் சொல்வான்.
பூவுக்குள்ள என்ன இருக்குங்க? தேன் இருக்கும். அங்க தேன் இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ணுதுன்னா, அந்த தேனி பூச்சி இருக்குது இல்லையா, அங்கங்க சுத்தி வருங்க. அழகா பூவுக்குள்ள உட்காரும். பூவுல உட்கார்ந்து அந்த பூவுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மரகதத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு தேனை அழகா உறிஞ்சி எடுக்கும் பாருங்க. அப்ப அந்த அறிவை, அதற்குள்ளாக தேன் இருக்கிறது, தனக்குள்ள உணவு இருக்கிறது என்பதை உணர்த்துபவர் யார்? எங்கிருந்தோ உணர்த்தலையே. அந்த தேனி பூச்சிக்கு எங்கிருந்தோ அசுரேறி வரவில்லையே. அதற்குள்ளாக இருந்து, அந்த பூச்சிக்குள்ளாக இருந்து, இங்கு உனக்கு தேவையான உணவு இருக்கிறது என்பதை உணர்த்தி வைக்கக்கூடியவன் இறைவன். அப்ப அந்த பூவுக்குள்ள இறைவன் தேனையும் வச்சிடறான். அந்த தேனை உறிஞ்சுறதுக்கு தேனி பூச்சியையும் கொடுத்தான். அந்த தேனி அடை இருக்குது இல்லையா, அந்த தேன் கூடு, அந்த தேன் கூடு இருக்கக்கூடிய இடத்தை மனிதர்களுக்கும் கொடுக்கின்றான். ஏன் என்று சொன்னால், அங்கு படைத்தல் இருக்க வேண்டும், காத்தல் இருக்க வேண்டும், அழித்தல் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இந்த பூலோகம் தாங்காது. அதனால் வேறு வேறு தன்னுடைய கர்மாக்களுக்கு ஏற்றாற் போல, தன்னுடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல வேறு வேறு வெவ்வேறு இடங்களில், வெவ்வேறு சூழ்நிலைகளில் பிறக்க வைக்கக்கூடியவன் இறைவன். அப்ப அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அத்தனையும் செய்பவன் யார் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு உயிரினங்களும். அப்ப தேனிக்கு அடை இருக்குங்கிறத மனிதர்களுக்கும் தெரிவிக்க கூடியவன் தான் இறைவன், அவன் தான் இறைவன். அது ரொம்ப அழகா சொல்றாரு கண்ணதாசன். அடுத்தது பாருங்க, தவம் பல செய்தால் கேட்பதை கொடுப்பான். அவனே தரிகட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான். அவன்தான் இறைவன். நாம் தவம் செய்யும் பொழுது மனம் குறுகிய நிலையில், மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது நாம் எதை நினைக்கின்றோமோ, சொல்றாங்க இல்லையா, எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய். அப்ப நாம இது வேணும் அது வேணும்னு நினைக்கும் பொழுது அதையெல்லாம் கொடுக்கிறான் இறைவன். ஆனா அந்த கொடுக்கக்கூடிய பொருட்களை நாம் சரியாக முறையாக பராமரிக்க தெரியாவிட்டால், வேண்டாத விஷயங்களை பேராசையினால் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அவன் தரிகட்டு நடந்தால், அதைத்தான் சொல்றாங்க, அந்த பேராசையினால் வரக்கூடிய விளைவுகளினால் அவன் வாழ்க்கை தரம் மாறும் பொழுது தரிகட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான். நாம நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில்தான் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ இது எதுவும் வேறு எங்கிருந்தும் கிடைக்க போறதில்லை. நம்முள் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு செயற்கரிய செயல்களை சரியாக செம்மையாக செய்தோமே ஆனால், நாமும் சரியாக முறையாக வாழ்ந்து மற்றவர்களும் சரியாக முறையாக வாழ்வதற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு சிறு தூண்டுகோலாக இருந்தால், இறைவன் நம்முள் இருந்து நம்மை சரியான முறையில் இயக்கிக் கொண்டிருப்பான். ஏன்னா செயல்தான் விளைவாக, அந்த விளைவுதான் தெய்வ ஒழுங்கமைப்பாக இருக்கிறது. புரியாதவனுக்கு புதிராயிருப்பான், தன்னை புரிந்தவனுக்கு அறிவாயிருப்பான். கண்ணதாசனுடைய கவியில புரியாதவனுக்கு புதிராய் இருப்பான். அதை ஒவ்வொரு விஷயங்களும் இது ஏன், எப்படி, எவ்வாறு நடக்கிறது, என்னுள் இருந்து என்னை இயக்கி காத்து கொண்டு இருப்பது எது, அந்த ஒன்று எப்படி வந்தது, அதுதான் ஆதியது அந்த நின்ன, அந்த ஒன்று எவ்வாறு போய்கொண்டு இருக்கிறது, எந்த ஒன்று இல்லை என்றால் நாம் இல்லையோ, எந்த ஒன்று இல்லை என்றால் நாம் இல்லையோ, நம்முடைய செயல்கள் இல்லையோ, அந்த ஒன்றுதான் எது என்று சொன்னால் அறிவாக இறைவனாக இருக்கின்றான் என்பதை புரிந்திருந்தால் இறைவன் எங்க இருக்கிறான்னா எங்கேயும் இல்லை, நமக்குள்ளாக அறிவாக இருக்கின்றான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான். அதை விட்டுட்டு நாம இறைவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது, அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது விளையாட்டு காட்டுவான். உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான், அவன்தான் இறைவன் அப்படிங்கிறாரு கண்ணதாசன். அப்ப கண்ணதாசன் ஒரு கவிஞனாக பார்க்கின்றோம், ஆனால் முற்றிலும் உணர்ந்த ஒரு முனிவனாக கூட கண்ணதாசன் இருக்கின்றான். ஏனால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் தத்துவங்களை சொல்கின்றான் என்று சொன்னால்,
கொஞ்சமாவது அந்த உள்ளுள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்ததனுடைய விளைவு அந்த தத்துவங்களை மிகச் சிறப்பாக மிக மிக சிறப்பாக கண்ணதாசன் வடிவமைத்திருக்கிறார். அவன்தான் இறைவன் என்று சொல்லி. அதே போல சொல்றாங்க, தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ தெரியாது. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே. வானத்துல இறைவனை ஈசனை தேடக்கூடிய மதியிலீர்னா என்னதுங்க? யோசிக்காம செய்றீங்களே அப்படிங்கிறார். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. ஊனுக்குள் யாருங்க? ஈசன் ஒளிந்திருக்கிறான், வேறு எங்கும் இல்ல. ஏன்னு சொன்னா, நாம நம்மளுடைய உடலை கொண்டே, உடலை வைத்தே நாம் சிந்திக்க ஆரம்பித்தோமே என்று சொன்னார். நாம நம்மளுடைய உடலை கொண்டு சிந்திச்சோம்னா நிச்சயமாக அந்த இறைவன் என்பவன் யார், எப்படிப்பட்டவன், எத்தகைய தன்மையில் இருக்கிறான் என்பதை மிகச் சிறப்பாக உணர முடியும். அப்படிதான் சொல்றாரு மகரிஷி. கடவுள், அந்த கடவுள் உனக்குள்ளாக நீ கடந்து போகும் பொழுது வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம். நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் ஒண்ணும் இல்ல. நாம சாப்பிடுறோங்க, சாப்பிடுறது மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த சாப்பாட்டை, அந்த உணவை 7 தாதுக்களாக மிகச் சிறப்பாக பிரித்து கொடுப்பவன் யார்? நாம சொல்றோமா? எனக்கு இத்தனை % ரத்தமா பிரியணும். நாம கற்ற கல்வியை கொண்டு நான் உண்ணக்கூடிய உணவில் எனக்கு இத்தனை % ரத்தமாக மாற வேண்டும், இத்தனை % கொழுப்பாக மாற வேண்டும், இத்தனை % தசையாக மாற வேண்டும் என்று நாம சொல்ல முடியும். அப்ப நம்முள் இருந்து நம்மை இயக்கி காத்து கொண்டிருப்பவன் யார் என்று சொன்னால் அந்த இறைவன். அப்ப இந்த உருவமானு சொன்னா இல்ல, ஏன்னா இந்த உருவம் அழியக்கூடியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உமா மகேஷ் எத்தனை ஆண்டு காலம் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எனக்கு கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு நாம நினைக்கலாம். இது எல்லாம் அழிந்தால் கூட கை இல்லாதவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த கை இல்லாதவர்களுக்கும் இறைவன் அவனுள் இருந்து உண்ணக்கூடிய உணவை அழகாக ஜீரணம் பண்ணி சத்து பொருட்களாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. கால் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களாலும் வாழ முடிகிறது. கண் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களாலும் வாழ முடிகிறது. அப்ப கண், காது, மூக்கு, செவி இது மட்டும் இறைவன் அல்ல. அதற்குள்ளாக இருந்த அத்துணையும் உணர்ச்சிகளை கொடுத்து ஆண்டு கொண்டு அறிவாக இருக்கக்கூடியவன் இறைவன். அந்த அறிவு எங்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளாகவும் அந்த இறைவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் கடவுள். இறைவனுடைய இன்னொரு பெயராக என்ன சொல்றாருங்க? கடவுள். நமக்குள்ளாக கடந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக போகும் பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணரக்கூடிய ஒரு தன்மைதான் இறைநிலை உணர்வு. அந்த இறைநிலையை உணர வேண்டும் என்பதற்காகவே 6வது அறிவு படைத்த மனிதர்களாக நாம் இப்பொழுது. அததான் சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மானிட பிறவி என்பது எது அப்படின்னு சொன்னா, நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை முழுமையடைவதற்கான ஒரு ஆற்றலையும் ஒரு பக்குவத்தையும் அறிவையும் படைத்ததுதான் எதுன்னு சொன்னா மனித பிறவி. மகரிஷி அததான் அழகா சொல்லுவாங்க, இயற்கை எனும் நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர். ஏன்னா எத்தனை ஜென்மங்களோ நாம் எடுத்து வந்திருக்கிறோம். அதற்கு முன் 5, 4, 3, 2, 1 இப்படி பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு உயிரினமாக தோன்றி இறுதியாக வந்த உயிரினம்தான் இந்த மனித உயிரினம். இந்த மனித வடிவம் ஏன் நாம எடுத்திருக்கிறோம்னா, நமக்குள் எந்த ஒன்று இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த ஒன்று நம்மை காத்து கொண்டிருக்கின்றதோ, எந்த ஒன்று நம்மை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த ஒன்றை சரியாக உணர்வாக உணர்வதற்குத்தான் இந்த அரிய பிறவி மனித பிறவி. அத்தகைய பிறவியை நாம் எடுத்து வந்திருக்கிறோம். அதிலும் நம் முன்னோர்கள் செய்த அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனாக
நம் முன்னோர்கள் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் வாயிலாக இன்றைக்கு ஒரு நல்ல எந்த ஒன்று இல்லை என்றால் நாம் இல்லையோ அந்த ஒன்றை உணர்ந்த மகான், அந்த மகானுடைய வழிகாட்டுதலால் நாம் அதை உணரக்கூடிய நிலையில் முழுமையாக உணர்ந்திருக்கிறோமா? நான் என்னைய சொல்றேங்க, முழுமையாக உணர்ந்திருக்கிறோமா? நான் இல்லை. ஆனா உணர்வதற்கு ஒரு ஸ்டெப், ஒரு படி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த இறைநிலை உணர்வு என்பது ஒரு பெரிய கடல், ஒரு சமுத்திரம். குரு நமக்கு அந்த சமுத்திரத்தை காமிச்சிட்டாங்க. அந்த சமுத்திரத்தை காமிச்ச அந்த ஆர்ப்பரியக்கூடிய அலைகள் தான் உன்னுடைய மன எண்ண இயக்கங்கள். அந்த எண்ண இயக்கங்களை எல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி கடந்து 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 உனக்குள்ளாக போகும் பொழுது அங்கு உள்ள ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் நடுக்கடல், சலனமற்ற தன்மை, தூய்மையான நீர் இருக்கக்கூடிய இடம். அதே போல அந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய மனதை, சுக துக்கங்களில் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மனதை, அந்த சுக துக்கங்களை எல்லாம் கடந்து ஏதோ ஒன்று நாம் செய்த, என்றைக்கோ செய்த செயலினுடைய விளைவு இன்று நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதையும் அனுபவித்து கழித்து விடுவோம். அதை கழிப்பதற்கு இறைவன் நமக்கு குருவாக வந்து நம்மை கைபிடித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களையும் அந்த கருத்துக்களையும் பயிற்சிகளையும் நாம் சரியாக செய்தோமே ஆனால் அதையும் நாம் எளிமையாக அதை கடந்து விட முடியும். அதை கடப்பதற்கு அந்த நாம் இருக்கக்கூடிய அந்த இரட்டை தன்மை என்று சொல்லக்கூடிய, இது எனக்கு சந்தோஷம், இது எனக்கு துக்கம், இது எனக்கு ஆசை, இது எனக்கு ஆசை இல்லை இல்லையா, நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், இந்த இரட்டை தன்மை இல்லாத நிலை வருவதற்கு, அதை முயற்சி செய்வதற்குத்தான் நமக்கு பயிற்சிகளை எல்லாம் நம் குருமகான் மிகச் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து நாமும் நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை, நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த ஜோதியை உணர்வதற்கு ஏற்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் சரியாக முறையாக பயிற்சிகளை செய்து அதை நாம் உணர்வோம் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பை நமக்கு அளித்த இறைக்கும் குருவுக்கும் நன்றியை கூறி, இந்த உடல் என்பது மிக புனிதமானது. திருமூலர் சொல்றார் இல்லையா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அந்த இறைவன் உறைந்து இருக்கக்கூடிய அந்த ஆலயம் இந்த உடல். இந்த உடலை சரியாக செம்மையாக வைத்திருப்பதற்கு இறைவன் நமக்காக தன்னை உணர்வதற்காக கொடுத்த இந்த ஆலயம்தான் எது என்று சொன்னால் உடல். அந்த உடலை நாம் சரியாக முறையாக பராமரிப்பதற்கும் உடலை நலத்தோடு வைத்திருப்பதற்காக நம் மகான் வழி வகுத்து கொடுத்த உடற்பயிற்சிகளை சரியாக முறையாக செய்வோம். அதே வகையில இந்த இறைவன் உறைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம், அந்த இறைவனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிர், அந்த உடலையும் உயிரையும் மனதையும் சரியாக செம்மையாக வைத்திருப்பதற்காக நம் குருமகான் அவர்கள் நமக்கு 3 கட்ட பயிற்சிகளாக, உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியானம், நம்மளுடைய உயிரை வளப்படுத்துவதற்காக காயகல்ப பயிற்சிகளை சிறப்பாக முறையாக செய்வதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து நாம் குருவை கெட்டியாக பிடித்து கொண்டு தொய்வு ஏற்படக்கூடிய இடத்திலும் நம்மை காத்து நிறுத்துவதற்கு குரு நம்மோடு துணை இருக்கிறார். அதற்கு இதே போல உள்ள சத் சங்கங்களில் நாம் நிறைய நம்மை ஈடுபடுத்தி கொண்டோமே ஆனால் நம் மனம் எப்பொழுதெல்லாம் தொய்வாகின்றதோ அப்பொழுது குரு இறைவன் யார் மூலமாக, ஏன்னா எல்லோருக்குள்ளும் இருப்பவன் இறைவன், எல்லோருக்கும் உள்ளும் இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு ஒரு தூண்டுகோலாக நம்முள் இருக்கக்கூடிய இறைவனை உணர்வதற்கு வழிவகுப்பான் என்று கூறி, இத்துணை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த இணையத்தின் மூலமாக நம்மை எல்லாம் இணைத்து இந்த மகரிஷியுடைய சிந்தனையை சிந்திப்பதற்கு ஏற்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐடி
இயக்குநரகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த மகரிஷியுடைய கருத்துக்கள் தத்துவங்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்ற பெரு நோக்கத்தில் மிக சிறப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வேதாத்திரியம் மிக சிறப்பாக எல்லா இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்ற பெரு நோக்கத்தில் எந்த நேரமும் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் மகானால் அறிமுகப்படுத்தப்பட்ட நம் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இச்சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அம்மாவுடன் இணையலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக முத்துலட்சுமி அம்மா அவர்கள், பேராசிரியர் முத்துலட்சுமி நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. முத்துலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். எப்பயும் போல ரொம்ப உங்க சிந்தனை எப்பயும் போல அருமையா இருந்தது. உங்கள் குரல் அதுக்கு மேல. நீங்க பேசினாலே தவம்தான். இப்பயும் போல நீங்க பேச பேச இங்க துரியாதீத தவத்துலதான் நான் உட்கார்ந்து கண்ணை மூடி கவனிச்சேன். ரொம்ப அருமை அருமை. நல்ல உணர்வாளர் நீங்க. உணர்ந்ததை சொன்னதை நான் உணர்ந்தேன். கண்ணதாசன் கவிகளிலே இன்னைக்கு கொடுத்தீங்க. நிறைய கவிகள் கண்ணதாசன் வரிகள்ல இருந்து எடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைவா இருக்கு. பாக்குறதுக்கே சந்தோஷமாவும் இருக்கு, கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கு. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்களை போன்ற ஒரு பேராசிரியர்கள் சக பேராசிரியரை பாராட்டுறது இந்த வேதாத்திரிக்கே உரிய ஒரு சிறப்பு. ரொம்ப சிறப்புமா. உமா அம்மாவை பத்தி சொல்லணும்னா அவங்க என்னங்கம்மா, வேதாத்திரியத்துல மட்டும்தாம்மா அது நடக்கும். அதுதான் சொல்லவன். அதான்மா வேதாத்திரியத்துக்கே உள்ள சிறப்பு. ஒரு கச்சாரை காமுருவர்ங்கிற மாதிரி பேராசிரியர் அம்மா முத்துலட்சுமி அம்மாவுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். அம்மாவோட பேச்சு ரொம்ப அருமையா இருக்கும். அம்மா உங்களை பாராட்டினது இன்னைக்கு கூடுதல் சிறப்பு. ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். உமாமா உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். அது சுப்லட்சுமி அம்மாவும் அவங்களும் நிறைய சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்ததுங்கிறதான் உண்மைமா. இப்ப கடவுள் இங்கே இருக்கிறார். இதுக்கு நீங்க போன மாசம் பேசின தலைப்பே பரிமாண வளர்ச்சின்னு நினைக்கிறேன். பரிமாண வளர்ச்சியை பத்தி பேசல. நீங்க ஒண்ணு சொன்னீங்கம்மா, இப்ப கூட எனக்கு ஆணி அடிச்சது மாதிரி இருக்கு. உனக்கு யாரு துன்பம் கொடுத்தாலும் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர். அந்த வார்த்தைகள் சில பேராசிரியர்கள்ட்ட பேசும்போது அப்படியே இப்ப யாரு எனக்கு அப்படியே ஒண்ணு நேட்டா கூட சரி இது கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஈஸியா முடிவு பண்ண முடியுது. என்னதான் நாங்கள்லாம் வேதாத்திரியத்துல இருந்தாலும் இப்போ உங்களை போல சுந்தராமா அவங்க எல்லாம் பேசும்போது எடுக்கிற வார்த்தைகள் அந்த நம்ம உள்வாங்கிறதா நம்மளை வழி நடத்துங்கிறதுக்கு பெரிய உதாரணம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்னீங்கம்மா, எண்ணம் செயலாக மாறுது. இன்பம் துன்பம் எல்லாமே துன்பம் கொடுத்தோம்னா அது வருத்தடையா வருது. அது நீங்க எல்லாத்துக்கும் மாடு இப்ப நீங்க என்ன சொன்னதுல இதுல பெரிய எதுனா மனுஷனுக்கு வேணா என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆடு மாடுக்கெல்லாம் அந்த கடவுளை விட்டு நகரலைங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அப்படியே இருக்காங்க, இறைவனோட ஒன்றி இருக்காங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இன்னொன்னு சொன்னீங்கம்மா, தேனுக்குள் ஊனுக்குள் அந்த வானுக்குள் ஒண்ணு சொன்னீங்கம்மா. அப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சந்திராமா கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. தேனுக்குள் அதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க, ஊனுக்குள் விளக்கம் கொடுத்தீங்க. வானுக்குள்ங்கிற போது ஒண்ணுமே புரியலம்மா. வாழ்க வளமுடன். எனக்கு கேட்கலையா இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளமான்னு தெரியல. வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே, வானத்துலதான் நமக்கு அப்பாற்பட்டு வெளியில இருக்கிறான் இறைவன் அப்படின்னு நாம நினைக்கிறது நம்மளுடைய அறிவு குறைந்த தன்மை அப்படிங்கிறத சொல்றாருமா.
இப்ப நம்ம வானுக்குள்ள நம்ம தவம் பண்ணையில நம்ம சுத்தவெளி அந்த பிரபஞ்சம் எல்லாம் அங்கேதானே, அப்படிதானம்மா நம்ம நினைக்கிறோம் வானுக்குள்ங்கிறத. அது எப்படிமா? ஆமாமா. இப்போ துரியாதீதம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எங்க இருந்து நாம எடுத்துட்டு போறோங்கம்மா? நம்ம உடல் இல்லையா? நம்ம உடலை தாண்டி நம்மளுடைய காந்த கலம் துவாதசாங்கம் அங்க இருந்து எதை கொண்டு போறோம்னா நம்மளுடைய மனதை கொண்டு நம்மளுடைய காந்தத்தை கொண்டுதானே போய் தேடுறோம். தேடிட்டு எங்க போறோம்? சூரியன் சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம், துரியாதீதம் இல்லையா? அங்க அந்த நிலை அதே மெய்ப்பொருள் தான் தனக்குள்ளாகவும் இருக்கிறது என்ற உண்மையை உணர்றதுக்காக. ஏன்னா நாம அங்க இருந்து தானே வந்தோம். இப்ப நமக்குள்ள கடந்து போகும் பொழுது நம்மளுடைய உயிர் எங்கிருந்து வந்ததோ அந்த நிலையை அறிவதற்காக அப்ப அந்த சுத்த வழியில இருந்து வந்தது. அதே சுத்த வழிதான் எனக்குள்ள கருமையமாக இருக்கிறது. அங்க சுத்த வழியிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றியது போல்தான் என்னுடைய தாய் தந்தையரிடமிருந்து விந்துநாதமாக வந்தது. அது கருமையமாக ஒரு கருவாக ஒரு உயிராக உருவமாக எடுத்தது. அதுதான் இன்னைக்கு கண் காது மூக்கு எல்லாம் இத்தனை உடல் உறுப்புகளாக மாறியது இல்லையா? அப்ப அதே ஈசன், அந்த ஈசன் எங்க இருக்கிறான்னா எனக்குள்ளேயும் இருக்கிறான். எனக்குள்ள இருக்கக்கூடிய ஈசன் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறான். அதான் உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை. உற்றுப்பார் அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய். உன்னுள்ளே அறிவு தெய்வமாக உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோர் ஆவார்னு சொல்றாங்க. இத நாம நிறைய கேட்கிறோமா, பேசுறோமா? இன்னும் உணர்றதுக்கான வழிகளை நாம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆமா, ரொம்ப ரொம்ப அமைதியா நிதானமா இருந்த மாதிரி இருந்துச்சுமா. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். நன்றிமா, வாழ்க வளமுடன். சந்திராமா நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. நிறைய பேர் சாட் பாக்ஸ்ல வாழ்த்து போட்டிருக்காங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப உரை சிறப்பா இருந்தது அப்படின்னு. எதுவுமே அம்மா கிருபாநிதி அம்மா சொன்ன மாதிரியும் உணர்ந்தது சொல்லும் போது அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்திமா. எப்பவுமே ரொம்ப சிறப்பான ஒரு உரை. பாராட்டு தெரிவித்த அன்பர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த அன்பராக சென்னையிலிருந்து வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் வளர்மதி, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எப்பவுமே உங்க உரை சொல்ல தேவையில்லை, கிருபாநிதி அம்மாவே எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப கூட ரீசெண்டா என் ஃப்ரெண்டு 2 பேரை போய் சேர்க்கணும்னு மண்டபத்துல இது பண்ணிட்டு ஒருத்தர் தான் வந்தாங்க. ஒருத்தருக்கு அவங்க மச்சினர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே இப்போ அவங்க இதை விட பெரிய சேவை வீட்டுல அவங்க மாமியார் கூட போயிட்டு சமையல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப கிருபாநிதி அம்மா சொல்ற மாதிரி இறைவன் நமக்கு யாரைனா அனுப்பிச்சு நமக்கு ஒரு துன்பம் கொடுக்குறாருன்னா அதை மகிழ்வா ஏத்துக்கிட்டு நம்ம அதுல இருந்து கடந்து வரணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு என்ன சொல்லலாமா, என்ன அறிவுரை சொல்லலாம்? ஆமா, அறிவுரை சொல்றதை விட சும்மா ஆறுதலான 2 வார்த்தை, இதெல்லாம் சரியா போயிடுங்க, உங்களுக்கும் கிடைக்கிற நேரத்துல சரியா கிடைக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்கள எதை சொன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல கொஞ்சம் ஒரு இன்முகத்தோட ஒரு ஆறுதலான வார்த்தைகள் 2 கொடுத்தீங்கன்னாலே அது பெரிய விஷயமா. அறிவுரை அங்க வேண்டியது இல்ல, ஆறுதலான வார்த்தைகள் தான் இப்ப அவங்களுக்கு தேவைங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. கிருபாநிதி அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நான் தினமும் 10 ரூபாய் எடுத்து வச்சு விஎஸ்பி கோர்ஸும் போன வாரம் அருள்நிதியர் கோர்ஸ் போயிருந்தேன். அது ஒரு 5000 சேர்ந்துச்சு. அந்த தொகையை கட்டிட்டு வந்தேன். கிருபாநிதி அம்மா கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த இணைப்பு மூலமா தான் அவங்க சொன்னதை வச்சு நான் என்னால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை போன வாரம் கட்டும் போது நான் அடைஞ்ச மகிழ்ச்சி இது வரைக்கும் நான் சேமிப்புன்றது இல்ல. வாழ்க்கையில வர்றது செலவு பண்றது போறது இப்படிதான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த சேமிப்புன்றதுல உடன்பாடு இல்லை. ஆனா இதுதான் முதல் தடவையா என் லைஃப்ல இன்னொருத்தருக்காக சேமிச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அது கிருபாநிதி அம்மாக்கு இதன் மூலமா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா, இந்த நேரத்துல ஒரு இது உங்கள்கிட்ட தெரிவிக்க விரும்புறேன்.
கிருபாநிதி அம்மா வந்து நம்ம கிராமிய சேவை திட்டத்துக்கு ரொம்ப பங்களிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முன்னுதாரணமா, அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்மா எல்லாருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு சில சேவைகள் செய்யறதும் போது இப்ப பாருங்க வளர்மதிக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம். அதனாலதான் நம்ம வந்து சில நல்ல விஷயங்கள் அன்னதானம் பண்றதோ இல்ல இந்த மாதிரி நம்ம வேதாத்திரிய சேவை பண்றதையோ தகவல் சொல்லும் போது அது வந்து பெருமைக்கு சொல்றது இல்ல, அது அடுத்தவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கு, மற்றவர்களுக்கும் ஒரு தூண்டுகோல் நிச்சயம் தூண்டுகோலா இருக்கு. இப்ப கிருபாநிதி அம்மா வந்து பண்ணின ஒரு முயற்சியினால, நல்ல முயற்சி, வளர்மதிக்கு ஒரு தூண்டுகோலா இருந்திருக்கு. ரொம்ப சிறப்பு. வளர்மதிக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வளர்மதி வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். கிருபாநிதி அம்மா இதே மாதிரி இணையத்துல பேசுறப்போ சொன்னாங்க, அவங்க தந்தைக்கு யாரோ நினைவு நாள், நான் மரக்கண்ணு நட்டுட்டு வரேம்மா, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாமா, அவங்க வந்து ஒரு பெரிய கிரேட் இன்ஸ்பிரேஷன்மா. நம்மளோட ஜூம் நிகழ்ச்சிகளை தவறாம கலந்துப்பாங்க. வேதாத்திரியத்தை ரொம்ப முழுமையான ஒரு ஈடுபாட்டோட இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இன்னும் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்குதுமா. நன்றி. அடுத்த அன்பராக சுசீலா அம்மா வாழ்க வளமுடன்மா. சுசீலா அம்மா நீங்க பேசலாம் அம்மாவோட. நன்றி சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உமாம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மதுரை நீங்க தமிழ் ஆசிரியர் தான் தெரிஞ்சுக்கணும் நானு. இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா, மனவளக்கலை தமிழ் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப பாராட்டணுமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தானாக்கா உடனே கடவுள் கிட்ட போய் நிக்கிறோம். ஆனா அந்த குருவி காக்கா குருவி எல்லாம் என்ன பண்ணுது, ஏத்துக்கிட்டு அதை அனுபவிச்சுதான் இருக்கு. நம்ம அதையெல்லாம் நினைக்கிறதே இல்லம்மா. இப்ப நீங்க சொன்னது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா, ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா நம்ம இதை தெரிஞ்சு அதை நீங்க இப்ப எங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை பூஸ்ட் பண்ணி அதை தெரிய வச்சிருக்கீங்க. நம்ம ஒண்ணு இல்ல அதுக்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட இப்படி பண்ணிட்டியே நிக்கும். ஆனா அந்த காக்கா குருவி என்ன பண்ணுது, வர்றதையெல்லாம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கு. அதே மாதிரி நம்மளும் அனுபவிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா நிச்சயமா நம்ம சீக்கிரமாவே இறைநிலையில போய் அடைஞ்சிடணும். ரொம்ப நன்றிமா, ரொம்ப ரொம்ப சிறப்புமா. உங்களுடைய தமிழ் உச்சரிப்புக்கும் உங்களுடைய பொருள் ரொம்ப ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அது என்னுடைய தந்தை சந்திராமாக்கு நான் நன்றி சொல்லணும். சந்திராமாவோட உதவினாலதான் அன்னைக்கு நான் சௌமித்திரன் ஐயாவை நேர்ல பார்த்து பேசினேன். அதனால சந்திராமாவுக்கும் சந்திராமா நன்றிமா. நன்றிமா, வாழ்க வளமுடன். உங்களுடைய உதவினாலதான் அவங்கள பார்த்தேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சுமா, அதை நான் மறக்கவே முடியாதுமா. வாழ்க வளமுடன். உமாமாவுக்கும் சந்திராமாவுக்கும் ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன். புகழும் குருவுக்கே, இறைவனுக்கே. வாழ்க வளமுடன். நன்றிம்மா நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கனடாவில் இருந்து மங்கை தனம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. மங்கையம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நான் தற்போது பாரிஸில் நிற்கிறேன். அதால இந்த அழியார்னு ப்ரோக்ராம் நேரடியா கேட்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. கனடாண்டா இது மிட் நைட்டா இருக்கும் உங்களுக்கு. அது எதை நினைக்கிறோமோ அதை நாங்கள் அடைவோம் என்றதுக்கு இது ஒரு சாட்சி. எனக்கு மகள் நெடுகல் எடுத்து சொல்லுவா, மாலினி விஜயரோகன் அம்மா ஆழியார்ல நல்ல தலைப்புல நிகழ்ச்சிகள் போறது அம்மா, ஆனா உங்களுக்கு அது கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கிறேன், இருந்தாலும் நீங்க இதுல போய் பார்க்கலாம்னு சொல்லி. ஆனா எனக்கு இங்க வந்த நாள்ல இருந்தே நான் இந்த சரியாக 7:20 நான் இதுக்குள்ள இணைஞ்சிருவேன். அதாவது பாரிஸ் நேரம் மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. கேள்வி கேட்கறதுக்கு இடமே இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் அருமையாக விளக்கம் தந்திருக்கிறீர்கள். குருவியில இருந்து எல்லாத்துல இருந்து எனக்கு ஒரு பாடெல்லாம் ஞாபகம் வந்தது. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றது போல அந்த எங்கட அகக்கண்ணையும் திறந்து நாங்க வெளியில எல்லாத்தையும் உற்று நோக்கணும், அதோட எங்களுக்குள்ளேயும் பார்க்க வேணும் என்றதுதான் எனக்கு நான் புரிஞ்சு கொண்டேன். இன்றைக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். சந்திரமாவும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்னைக்கு பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு அந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல்மா. அது பழைய பாடல், ரொம்ப அருமையான பாடல். அந்த வரிகள்லயே இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப சிறப்பா வேதாத்திரியத்தோட இணைச்சு ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க இன்னைக்கு. அருமைமா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் சாந்தி சுந்தரம் அம்மா.
வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா, வாழ்க வளமுடன். பிரத்யோகமாகவும் அப்போ நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா உமாமா, வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை தொகுப்பு, அற்புதமாக இருந்தது. இடையில கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டால் கூட அந்த நேரம் நாங்க அகத்தாய்வு மாதிரி பண்ணணும். ஆமா, இதெல்லாம் நம்ம பண்ணணும், இப்படிதானே நினைச்சோம், அப்படிலாம் நினைக்கிறதுக்காக தான் மகரிஷி கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க போல இடையில. ரொம்ப அற்புதமான சிந்தனை. அம்மா, இந்த ஒரு 20 வருடங்களாக மனவளக்கலையில இருந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் இந்த கடந்த ஒரு 5 வருடமாகவே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு 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 அதிகாரியே நம்ம பார்க்க போகும் பொழுது அவர் அங்க இல்லாட்டிச்சா எத்தனை தடவை வந்தாலும் இப்படிதான், இவர் இருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் இதன் முன்பெல்லாம் நான் யோசிச்சுட்டு உண்டு. ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இடைநிலை என்று சொல்லக்கூடிய அந்த அருள் பேராற்றல் இன்று இதை செய்வதற்குண்டான ஏற்பாடு இல்லை. இன்னும் சிறப்பாக நம்ம மீண்டும் செய்யும் முயற்சியை மட்டும் நம்ம விடாது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் நமக்குள்ள ஏற்படுது. அது ரொம்ப நல்லா இருக்குதுமா. அப்ப யாருமே ஒரு வெறுப்போ, கோபமோ, வேகமோ, ஒரு எதுவுமே தோன்றது இல்ல. அப்ப இன்னைக்கு இறைநிலையோட ஏற்பாடு இல்ல, அப்ப நாளைக்கு சிறப்பா நடக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு தன்மையாக அந்த அகத்தாவின் மூலமாகவும் அகத்தகத்தின் மூலமாகவும் எல்லா விஷயங்களிலுமே அது தோண்டி ஆராய்ந்து எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இறைவன் நமக்குள்ள தங்கமா இருக்கிறாரு. அது தெரியாமதான் நம்ம அங்க எங்கெங்கயோ போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். தற்சமயம் ஒரு கோயிலுக்கு கூட குழந்தைய கூப்பிடுறாங்கன்னு போனா கூட அங்க கூட மனம் என்று அந்த வைப்ரேஷனை தான் உணருது. கண்களை மூடியுடைய கற்ப கிரகத்தை பார்க்கணும், அதுக்குள்ள இருக்க சாமிக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கூட 2ஆம் பட்சமாக போய்விட்டது. சோ உண்மையிலே ரொம்ப அற்புதமான தொகுப்பு. எனக்கு வினாக்கள் எதுவும் இல்லை, என்னுடைய அனுபவத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக நான் அழைத்தேன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளம். உங்கள் அருள்மொழி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்கணும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா, ரொம்ப அற்புதம் சந்திராமா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக செந்தில்குமார் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. செந்தில்குமார் ஐயா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் பாருங்க. செந்தில்குமார் ஐயா, இணைப்புல வந்துட்டீங்க, அம்மாவோட பேசுங்க. நன்றி சந்திராமா. நீங்க ஒரு சிறந்த தொகுப்பாளர், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் உமா மகேஸ்வரி அம்மா, உங்களோட ஸ்பீச் நல்ல தெளிந்த நீரோடை மாதிரி எப்பவுமே இருக்கும். வழக்கம் போல இன்னைக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கு வாழ்த்து சொல்ல தான் கால் பண்ணேன். உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். அண்ட் கடைசியா கிருபாநிதி அம்மாவை எல்லாரும் வாழ்த்துட்டு இருந்தீங்க. அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அவங்களோட கேள்விகள் எப்பவுமே ரொம்ப அருமையா தெளிவா என்ன ஸ்பெசிபிக்கா கேட்கணுமோ அதை அழகா கேட்பாங்க. அவங்களோட கேள்விக்கு ஒவ்வொரு ஸ்பீச்லயும் அவங்களோட கேள்விகளுக்கு நான் ரொம்ப அடிமைன்னு சொல்லலாம். அவங்களோட கேள்விக்காகவே நான் வெயிட் பண்ணுவேன். அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட கொஸ்டின் அண்ட் எப்ப வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு தெளிவா என்ன மாதிரி கேட்கணுன்றதுல அழகா கேட்பாங்க. சோ இந்த ஸ்பீச்ல கிருபாநிதி அம்மாவோட நிறைய சிறப்புகளை சொல்லிட்டு இருந்ததுல இதுவும் என்னோட ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். கிருபாநிதி அம்மா, உங்களோட கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொல்ற மாதிரி தாங்கய்யா நானும் உள்ள வந்தேனாலே அம்மா இருக்காங்களா அப்படின்னு அம்மாவை நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா அம்மா இருக்கிறாங்களாங்கிறத முதல்ல தேட ஆரம்பிப்பேங்க. அது என்னவோ தெரியல, அம்மாவுக்கும் நம்மளுடைய வேதாத்திரிய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய இணக்கம் இருக்குது போல இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா, ஆனா நிறைய பேர் அந்த ஒரு இணக்கத்தை நாம உணர்றோம். நன்றிங்க, நன்றி. வாழ்க. ரொம்ப சிறப்பு, நன்றி. வாழ்க வளமுடன். அவங்க நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய தெளிந்திருக்கிறாங்க. அவங்களும் அடுத்த முறையில ஒரு நல்ல ஸ்பீச் கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். சோ கூடிய சீக்கிரத்துல அவங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கேன். நன்றி. கிருபாநிதி அம்மா ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியை தான் அவங்க. ஆமா, அவங்க வேதாத்திரியத்துல ரொம்ப ஈடுபாடு. நுணுக்கங்கள் கேட்கிற கேள்வி நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்குமாமா. அந்த கேள்வி அடுத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு பாருங்க. இப்போ ஐயா பாராட்டி இருக்கிறாரு, ரொம்ப சிறப்பு. அத நம்ம அந்த ஜூம் நிகழ்ச்சி ரொம்ப சாதாரண விஷயம் இல்லம்மா. ஒவ்வொருத்தருக்கும் அது ரொம்ப ஒரு உள்ளுணர்வை நல்ல தூண்டுறது.
ரொம்ப சிறப்பான ஒரு சேவை செய்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த ஆழியாறு விண்ணலை வழி நிகழ்வுக்கு இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நம்மளோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி செந்தில்குமார் ஐயா, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி. நன்றி ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? வாழ்க வளமுடன். செந்தில் ஐயா நான் எந்த ஊர்ல சென்னையில இருந்து இருந்து பேசுறேன். நன்றிங்க ஐயா. மயிலாப்பூர் மாநகரம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளம். அடுத்த அன்பராக அங்கேர் கன்னியம்மா, வாழ்க வளமுடன். அங்கேர் கன்னியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா சந்திராம்மா. வாழ்க வளமுடன் அம்மா மேஸ்ரீ அம்மா. அம்மா இன்னைக்கு நல்லா இருந்ததம்மா உங்களுடைய கடவுள் எங்கே இருக்கிறாருங்கிற ஸ்பீச்சு. இடையில டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்வமா கடைசி வரைக்கும் கேட்க முடிஞ்சது. அம்மா நீங்க சொன்னது மாதிரி இந்த நம்ம ஒரு செயல் செஞ்சதுக்கு புகழ் அடைஞ்சோம்னா அந்த புகழ் முழக்கத்துக்கு ஆட்பட்டு நம்ம தன்முனைப்பு தளர்ச்சி அது மூலமா வேற தவறான செயல்களையோ மற்றவர் கஷ்டப்படுறபடியோ பேசுற மாதிரி வந்துருது. அந்த மாதிரி அமைகிறப்ப நம்ம எப்படி நம்மளை சரி பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதுக்குள்ளதையும் சொன்னீங்க. ரொம்ப நன்றா இருந்தது. இதுல வந்து நம்ம அறிவை கொண்டு நம்ம எப்படி இரையாற்றல கடவுளை உள்ள இது பண்ணிட்டு நம்ம அதை செம்மப்படுத்திக்கிடணுங்கிற மாதிரியும் சொன்னீங்க. ரொம்ப அருமைமா. இது போல நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன இது வந்தாலுமே நம்ம அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு இது ஆகிக்கிடாம அதுல இருந்து நம்ம நல்ல விழிப்புணர்வோட நம்ம செயல்களை எப்படி ஒழுங்குபடுத்தி சரி பண்ணி வந்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருந்ததும்மா. உங்களோட பாடல்கள் எல்லாமே எடுத்துக்காட்டு சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததுமா. அம்மா ரொம்ப நன்றிம்மா உங்களோட இதுல. நானுமே கிருபாநிதி அம்மாவை பத்தி ஒரு இது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமாம்மா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அம்மா வந்து கிராமிய சேவை திட்டத்துக்கு பணம் செலுத்தினப்ப அவங்க பின்பற்றி நிறைய பேரு பணம் கொடுத்தோம். அது வெளியில தெரியாம இருந்தாலும் சரி, அம்மா ஒரு தடவை தான் கொடுத்துட்டோங்கிறதுக்காக அம்மாவும் கிருபாநிதி அம்மாவும் பேசாம இருக்கல. இன்னும் வெளியே தெரியாமையேவும் நாங்க எங்க இந்த பேராசிரியர் யாராவது பார்த்தோமோ அந்த மன்றங்களுக்கும் அவங்களால முடிஞ்சதை வந்து செய்வாங்க. அப்ப நானும் கூட இருந்தேன்னா நானும் சேர்ந்து செய்வேன். அவங்க கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு நல்லது செய்யற மாதிரிதான் அவங்களோட பேச்சு இருக்கும். இந்த ஜூம் இணைப்பு பாருங்க, தெரிய யாரு பேசினாலும் சரி இந்த மாதிரி ஜூம் நிகழ்ச்சி இந்த இதுல நடக்குது அப்படின்னு சந்திராமாட்ட எல்லா தகவலையும் சேகரிச்சு அதை வந்து எங்க எல்லாருக்குமே அவங்கதான் அனுப்புவாங்க. அதன்படி நாங்க நிறைய கேம்பிரிட்ஜ் மன்றம், மலேசியா மன்றம், லண்டன், இது எல்லாமே நார்வே இது எல்லாமே அவங்கள வச்சுதான் நான்லாம் நிறைய ஜூம் அட்டன் பண்றதுமா. அவங்களோட சேவை வந்து தொடரட்டும். அவரு ஐயா கேட்ட மாதிரி அவங்களோட ஸ்பீச் எதிர்பார்ப்போம் ஏதாவது ஒரு ஜூம்லனாலும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. உமா மேஸ்ரீ வரணும் இல்லையா? இது ஒரு தெய்வீகமான எண்ணம் தானே. சரிங்கம்மா. சந்திராமா உங்களுக்கும் நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக சாம்சங், உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு நீங்க அம்மாவோட பேசலாம். சாம்சங் SM. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா கேக்குதுங்களா? சரிங்கம்மா. அம்மா வந்து நாங்க வந்து இப்போ வேதாத்திரியத்துல இருந்துட்டு நானும் என்னுடைய ஒய்ஃபும் வந்து அருள்நிதி முடிச்சிருக்கோம்மா. அப்படி வந்து நாங்க வந்து முடிச்சு அவங்க வந்து நாங்க எங்களுடைய மனசாட்சி படிக்க என்ன பண்றோம், நாங்க வந்து அந்த என்வி எடுத்துக்க கூடாது அப்படின்றதுனால நாங்க என்வி சாப்பிடாம இருக்கிறோம். ஆனா வந்து எங்க பசங்க வந்து வற்புறுத்தல் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுதும்மா. அதுலயும் வந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இப்ப கட்டாயமா நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்து பண்றாங்க. இது எவ்வளவுதான் நம்ம விளக்கம் பெற்றாலும் நம்ம மறுபடியும் பழக்கத்திலேயே கொண்டு போய் தள்ளுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குதுமா. இதுல இருந்து நாங்க விடுபடுறதுக்கு என்னம்மா வழி? அத தயவு செய்து அம்மா வந்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, இது நாம சங்கல்பம் பண்ணலாம். நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் பசங்களுக்கும் நீங்க வாழ்த்து சொல்லுங்க. அவங்களே ஒரு ஸ்டேஜ்ல சரி அவங்களுக்கு அது தேவைப்படலை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வர மாதிரி அந்த நான்வெஜ்ஜை கையில வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கும் போது நிச்சயமா மாற்றம் வருங்கய்யா. இதுவும் வந்து பசங்க சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு எண்ணம் ஒரு ஆசை கூட உள்ள இருந்திருக்கலாம்.
அது கூட அவர்களை சொல்றதுக்கு தூண்டி இருக்கலாம் தான். இது ஒரு யூகம் தான் இல்லையா? சந்தர்ப்பம் பண்ணலாம் இல்லையா? குருவை நாம நினைக்கலாம். நிச்சயமா அது ஒரு, ஏன்னா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? இது தேவையில்லை, ஆனா சொல்றதுக்காக சாப்பிடுறோங்கிற உறுத்தல் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? இந்த உறுத்தலும் வாழ்த்துக்களுமே உங்களுடைய பசங்க வாய் மூலமே அத குறைச்சுக்கிற மாதிரி வந்துடும் இல்லையா? ஆனா தொடர்ந்து வற்புறுத்திட்டே இருக்கிறாங்கம்மா. அதனால நாங்களே அதுல மறுபடியும் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது எங்களுக்கு. அதுல விடுபடுறதுக்கு தான் என்ன அப்படின்றது மாதிரியான, அது அவங்களுக்கு அவங்கள வாழ்த்திக்கிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் தொடர்ந்த மாதிரியான இதுவா இருக்குது. அது என்னன்னு புரியலம்மா எங்களுக்கு. அம்மா முத்துலட்சுமி அம்மா இருக்கீங்களா? இருந்தா ஐயாவுக்கு கொஞ்சம் அத, ஏன்னா அம்மாவுக்கே ஒரு அனுபவம் இருந்ததுன்னு நினைக்கிற, முன்னாடி சொன்ன ஞாபகம் எனக்கு. அம்மா இல்ல நினைக்கிறேன். அம்மா இணைப்புல இருக்காங்களா சந்திரா? அம்மா இணைப்புல இல்ல நினைக்கிறேன். சரி சரி சரி. ஐயா நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த நான்வெஜ்ஜ கையில வச்சுட்டு, ஏன்னா இதே ஒரு சந்தேகத்தை நானும் முத்துலட்சுமி அம்மாவுமே இப்போ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை நாங்க பேசினோம். பேசும்போது அம்மா சொன்னது என்னன்னா, நான்வெஜ்ஜை நீங்க கையில வச்சுக்கோங்க, வச்சுட்டு இந்த உணவு என்னுடைய உடலுக்கு இப்ப தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதுக்கு இறைவன் ஏதாவது ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கணும், பசங்க கிட்டையும் ஒரு மன மாற்றத்தை கொடுக்கணும். நீங்க மனசால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத அந்த கையில வச்சுட்டு, அந்த உணவை கையில வச்சுக்கிட்டு நீங்க நினைங்க, பாவனையா சொல்லுங்க. இதற்கு ஏற்ற மாற்று உணவுகள் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைங்க. அது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கருமையமும் உங்களுடைய பசங்களுக்குள்ள கருமையமும் எப்போதும் ஒரு லிங்க்ல தான் இருக்கும். அப்போ உங்களுடைய எண்ணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பசங்களுடைய கருமையத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை நிச்சயமா உண்டு பண்ணுங்க. அப்ப அவங்க கட்டாயப்படுத்துற சூழ்நிலைகள் வராது. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த அன்பராக இந்திராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. இந்திராணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திரம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுமா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் அம்மா அன்னைக்குமா இன்னைக்கு அம்மாவோட பேச்ச கேட்க முடியல, கடைசியா தான் அட்டன் பண்ணேன். எல்லாரும் பேசும்போது கேட்கும்போது சந்தோஷமா இருந்தேன். ஏற்கனவே கேட்டிருக்கேன், உமா அம்மாவோட பேச்சு கேட்டிருக்கேன். ஸ்பஷ்டமான பேச்சு, ரொம்ப ரசிக்கும்படியாகவும் வசீகரமான ஒரு குரல்லையும் பேசுவாங்க. கருத்து பொதிந்த பேச்சு. அதை விட்டுட்டேன் நான் அதை கேட்க. இனி நான் யூடியூப்ல வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்மா. ரொம்ப நன்றி. கிருபாநிதி அம்மாவை பத்தி எல்லாரும் சொன்னீங்க. நானும் ஒரு வார்த்தை அவங்களால நான் அடைஞ்ச நன்மைகளை பத்தி சொல்லணும். அவங்க நிறைய பேருக்கு ஒரு, அது எப்படி சொல்றது, என்ன கொள்கை பரப்பு செயலாளரா அந்த மாதிரி சொல்லாமா, அது மாதிரி வேதாத்திரிய கொள்கைகளை முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் பரப்பிட்டு அதனுடைய நன்மைகளை மட்டும் எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிற வேலையை முனைப்பா செய்யறாங்க. முக்கியமானவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுல சந்திராமா ஒருத்தவங்க. அவங்களோட இதனாலதான் எனக்கு சந்திராமாவோட இது கிடைச்சது, நட்பு கிடைச்சது. அவங்க முன்ன நிக்கிறது, அதாவது முதல்ல ஆளா அவங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுபடி பார்த்து அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்க, அதனுடைய தொடர்ச்சியா இதெல்லாம் ஒரு நுட்பமா கேள்வி கேட்கறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நானும் அவங்கள வாழ்த்துறேன். சந்தோஷமா இருந்ததுமா. கேட்க முடியலம்மா, நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன். கடைசியா தான் நான் வந்தேன். வாழ்க வளமுடன்மா. என்னுடைய வாழ்த்துக்களம்மா அவங்களுக்கு, என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி சந்திரம்மா. வாழ்க. நன்றிம்மா. யூடியூப்ல வருமா அம்மாவோடத கேட்டுக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஈரோட்ல இருந்து பேராசிரியர் மணிமேகலை. வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன்மா. இந்திராணியம்மா வாழ்க வளமுடன். மாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வழக்கம் போலதான்
அதாவது எப்ப நான் தொய்ந்து போயிருந்தாலும் அப்ப எல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் பூஸ்டப் நீங்க தான். அது எப்பயுமே இருக்கும். உங்ககிட்ட சொல்லிட்டே வருவேன். முத்துவச்சியம்மாவும் கிருதாரியாமாவும் சொன்னதெல்லாம் வந்து ரொம்பவே சொன்னது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம இன்னைக்கு கூட எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அது உங்களுடைய ஸ்பீச் கேட்டதுனால அது காணா போயிடுச்சு. மாமா ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் மாமா. எப்போதும் நேர்ல பாக்குறத விட இந்த இதுல கேட்கறது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எப்ப நான் தோய்ந்திருந்தாலும் அப்ப உமாமா வந்துடுறீங்கிறது குரு வந்து இணைச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி மாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராமன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நேரம் கருதி கேள்வியை மட்டும் சுருக்கமா கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஆமா, உங்க ஒரு ரொம்ப 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 சிறப்பாக. நன்றி, மிக்க நன்றிமா. ஆமா, ஒரு எண்ணம் எழுது, ஒரு தீ எண்ணம் எழுது. அந்த தீ எண்ணத்தினால நம்மளுக்கு ப்ராப்ளம் கூட தெரியுது. இருந்தாலும் வந்து திருப்பி 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 அது ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கேம்மா. இந்த நிகழ்வு இப்படி பண்ணியிருந்திருக்கலாமோ, அப்படி பண்ணியிருந்திருக்கலாமோன்னு உள்ளுணர்வா எழுந்துட்டே இருக்கேம்மா. அது ஐயா மகரிஷி அதான் சொல்லுவாங்க, எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையே வைக்கணும்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்ப ஒரு வேண்டாத எண்ணம், தீய எண்ணம் திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப கொஞ்சம் அகத்தாய்வும் நாம பண்றோம் இல்லையா? அப்ப அதுக்கு மாற்றாக ஒரு நல்ல எண்ணத்தை நாம போடலாங்கய்யா. மாற்றாக ஒரு நல்ல எண்ணத்தை திரும்ப திரும்ப அதை தாண்டி திரும்ப திரும்ப அடிக்கடி நீங்க போட போட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த தீய எண்ணம் குறைஞ்சு குறைஞ்சு உடனே குறையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை ரொம்ப நாள் போட்டிருக்கிற மாதிரி சொல்றீங்க. அதுக்கு மாற்று ஒரு நல்ல எண்ணம் நாம போட்டோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு தீய எண்ணம் குறைஞ்சு அப்புறம் நல்ல எண்ணம் நம்ம கிட்ட மேலோங்க ஆரம்பிக்குங்கய்யா. இப்போ குழம்புல உப்பு அதிகமா போட்டா என்ன பண்றாங்க லேடிஸ்? அதுக்கு மாற்றாக கொஞ்சம் தண்ணி ஊத்துறாங்க, மசால் பொடி போடுறாங்க, உருளைக்கிழங்க வேக வச்சு ஏதோ ஒண்ணு அடிஷ்னலா ஒரு விஷயம் சேரும் போது அதனுடைய தன்மை அங்க அடங்கிடுது இல்லையா? அதே போலதான் நல்ல எண்ணத்தை நாம மீண்டும் மீண்டும் போடும்போது அந்த தீய எண்ணம் படிப்படியாக குறைந்து ஒரு நேரத்துல காணாம போயிடுங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி, சிறப்புங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்து கிருபாநிதி அம்மா, நீங்க சுருக்கமா பேசலாம். வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். நான் நன்றி சொல்லதான் ஒன்னே ஒண்ணு கூப்பிட்டேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்படி உட்கார்ந்து ஜூம்ல எல்லாம் பேசுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல. என்னுடைய வயசு 72 முடிஞ்சிருச்சுமா. இந்த காலங்கடந்து வந்து இந்த பிடிச்ச வேதாத்திரியத்தை பக்கு நல்லா புடிச்சுக்கிட்டதுனால ஆரோக்கியமாவும் நல்ல சிறப்பாவும் இருக்கேன். அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த நன்கொடை செலுத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் முத ஜூம்ல இந்த மாதிரி விஎஸ்பிக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னா இந்திராணியம்மா அடுத்து 1 லட்சம் கொடுத்தாங்க. நான் 1 லேக் அனுபவிச்ச உடனே இந்திராணியம்மாவும் கொடுத்தாங்க. அது அவங்க சொல்லக்கூட இல்ல. அது மாதிரி அங்க இருக்க நீ சுப்லட்சுமி அம்மாள் எல்லாருமே அன்னைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் ஈஸியா சேர்ந்தது. உழவனையா அன்னைக்கு கிளாஸ் எடுத்தாங்க. அது மாதிரி அது வந்து எனக்கு வந்து உள்ளுணர்வா, நான் அங்கே இருக்க எனக்கு தெரியும், நான் உட்கார்ந்து மணிமண்டபத்துல தவம் செய்யல எனக்கு தோணுச்சு. ஏன் நீ ஒண்ணுமே இல்ல, ஏன் அப்படி நினைக்கிற, உனக்கே அந்த மாதிரி எனக்கு உள்ளுணர்வு தோணுனதுனால இன்னைக்கு வரைக்கும் அதை சேர்த்து கொடுக்கணும். இப்ப இந்த நாள் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன். 2 பவுன் செயின், நான் நகையே போட மாட்டேன், பேக்ல போட்டிருந்தேன். அது எப்படியோ பொத்துக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுகல, பேக்குள்ளே கிடந்து. ஆனா வந்தோன்னே காணா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆச்சு. அப்ப கூட இந்த ஒரு ஜூம்ல ஜாயிண்ட் ஆயிருக்காங்க சுஜான்னு, அவங்க கூப்பிட்டுட்டு எப்ப அதெல்லாம் போட்டு எப்படிப்பா போயிருக்கோம் அப்படின்னு அவங்க விரல எல்லாம் விட்டு உள்ள பார்த்தா உள்ள இருந்து. அப்ப கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த 2 பவுண்ட் இருந்தா பிஎஸ்பிக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்து ஒரு கிராமமா எடுத்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு ஒழிய அந்த செயின் போனதுல இந்த நகை இருந்தா கொடுத்திருக்கலாமே அப்படிதான் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் வந்தது. அது வந்து நம்ம வந்து நீங்க அம்மா சொல்ல மாதிரி நம்ம எண்ணங்கள் பூரா அதுலயே விதைக்கும் போது 1000 சங்கடங்களும் வருது இல்லைங்கள. அதுக்கு மேல நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த தூரம் எங்களை எழுத்துட்டு போனது சந்திராமாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுடைய அறிமுகம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு போச்சு. வாழ்த்துக்கள் அம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். எல்லாமே குருவோட நிகழ்வு தான், எல்லாமே வழிநடத்தல். ரொம்ப சிறப்புமா. நமக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி கிடைச்சது நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம். அதனாலதான் நமக்கு கிடைச்சிருக்காரு குரு. அந்த குருவால நமக்கு நல்ல பல உள்ளங்களோட அறிமுகங்கள் கிடைக்குது. நன்றி, வாழ்க வளம்.
நிறைவான அன்பராக அமுதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். நெல்லையிலிருந்து அமுதா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நானும் ஒரு பேராசிரியர் அம்மா, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். அவங்க நான்வெஜ் சாப்பிடறதுக்கு கேட்டாங்களாம்மா, அவங்க ஒரு அன்பர் கேட்டிருந்தாங்களே, எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு அனுபவம் நான் சொல்றேன், அவங்க விருப்பம் வந்தா பாக்கட்டும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றது நாம இப்பதான் அவாய்ட் பண்றோம், பசங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப நாம திடீர்னு அவாய்ட் பண்ணோம், வேணான்னு விட்டுடுவேன்னா நமக்கு செஞ்சு கொடுக்காம விட்டுடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எழலாம். அதனால நம்மள போஸ்ட் பண்ணலாம், நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் நீங்க செய்வீங்க, அப்ப எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ற நிலையிலயும் அவங்களோட தாட் இருக்கலாம். இல்ல நீங்க இவங்களுக்கு சாப்பிட்ற ஒரு உணர்வு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரலாம், உள்ளுணர்வு இருந்தாலும். ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டுட்டு வந்த ஒரு பொருள் அவ்வளோ சீக்கிரத்துல விட்டுட்டு முடியுமான்றது முடியாது. நம்ம தவத்திலையும் நம்ம வேதாத்திரியத்துல ஆழ்ந்து நம்ம போனோம்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த உணவு நமக்கு வேணான்ற ஒவ்வாமை நிலை ஏற்பட்டு போகுது. அதை நான் உணர்ந்து நான் பேராசிரியர் ஆன பிறகு, அதாவது துணை பேராசிரியர் அப்ளை பண்ண பிறகு நான் விட்டுடக்கூடிய நிலை எனக்கும் நிறைய நெருடல் வீட்டில் ஏற்பட்டது, பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் தாங்கி ஒரு வருஷம் போராடிதான் நான் அதை விட்டுட்டு வெளியே வந்து இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா நான் சாப்பிட்றதில்ல. அந்த மாதிரி நம்மளை விடக்கூடிய ஒரு நிலை வருது. மகரிஷி சொல்வார் இல்லையா, நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க, நீங்க எதையும் விட தேவையில்ல, காலத்தால அதுவே உங்களை மாத்திடும், நீங்களே மாறிப்பீங்க அப்படின்ற ஒரு நிலை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிலைக்கு நம்மள வேதாத்திரியம் எடுத்துட்டு போகுது. அந்த அளவுக்கு அவங்க பண்ணலாம், பசங்க கூட சேர்ந்து பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். இவங்களுக்கு ஒரு நாள் வேணான்ற ஒரு நிலை வரும், அன்னைக்கு விடலாம். இது என்னோட கருத்து, என்னோட அனுபவம். வாழ்க வளமுடன். நன்றி. உண்மை அம்மா சொன்ன மாதிரி மனதால வேண்டான்னு நினைக்க நம்மளுடைய உடல் செல்கள் அதை அக்செப்ட் பண்ணாம போகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது விடற மாதிரி ஆயிடும். வாழ்க வளமுடன். அம்மா நேரம் கருதி நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா அம்மா? நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. சந்திராமா, இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து அம்மாவுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவிப்போம். வாழ்க வளமுடன். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே